ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மராத்தி முக்கு, ஒரு ஸ்டார்ப்பு, ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம பட்டை கிராம்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இந்த வெங்காயம் இந்த மசாலா கூட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூளோ இல்லை தக்காளியோ இப்போ சேர்க்காமல் வெறும் சிக்கன், இந்த வெங்காயம், இந்த கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கன் கூட இந்த தக்காளி, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீட்டில் சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்லேயும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 3.5 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பட்டை கிராம்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சி போட்டதுனால அதிலே கொஞ்சம் லைட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கரம் மசாலா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் குழம்பு மசாலாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதியட்டும். எனக்கு தொக்கு பதத்துக்கு வேணும். ஸோ நான் கெட்டியாக தான் செய்ய போகிறேன். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டா, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.